ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் முந்தானேது தான் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி செமையா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதான் சூப்பரா ஓடினாலுமே இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா மிக்ஸ்டுல இருந்து ஒரு ஆவரேஜ் ரிவ்யூஸ் தான் வாங்கிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா டிராப் ஆகாம சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் நம்ம தளபதி விஜயோட லாஸ்ட் ஃபிலிமான கோட் படத்தோட டே 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் பத்தி தான் கம்பேர் பண்ண போறோம். ரெண்டு விதத்திலேயே யாரு நம்பர் 1 யாரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் பாத்தீங்கன்னா முதல் நாள்ல தமிழ்நாட்டுல மட்டுமே பாத்தீங்கன்னா 25 கோடிக்கு மேல பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி வேர்ல்ட் வைட்ல பாத்தீங்கன்னா முதல் நாள்ல மட்டும் 55 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு. அதுவே நம்ம தளபதி விஜயோட கோட் படம் பாத்தீங்கன்னா முதல் நாள் தமிழ்நாடு கலெக்ஷன் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 32 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி முதல் நாள் வேர்ல்ட் வைட் கலெக்ஷன் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 127 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கோட் டே 1 வேர்ல்ட் வைட் கலெக்ஷன் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸான நம்ம ஏஜிஸ் ப்ரொடக்ஷனே பாத்தீங்கன்னா ஆஃபீஸியலா ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல இருந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் இப்போ வரைக்கும் யாரு நம்பர் 1 உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதாவது நம்ம விடாமுயற்சி டே 1 கலெக்ஷன் விட நம்ம கோட் டே 1 கலெக்ஷன் பாத்தீங்கன்னா டபுள் மடங்கு அதிகமா கலெக்ட் பண்ணிருக்கு. இப்பவும் அப்பவும் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் தான் பாக்ஸ் ஆஃபீஸை பாத்தீங்கன்னா ரூல் பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் அவர் படத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ஃப்ரெட் பண்ணாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸ் பவர் பாத்தீங்கன்னா அவருக்கு இருக்கு. ஸோ என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் நீங்க தளபதி விஜய் படத்தை கொடுத்தாலுமே அவர் படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு பயங்கரமான சம்பவம் பண்ணிடும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தளபதி விஜய் இன்னும் ஒரே ஒரு படம் தான் பண்ண போறாரு. அந்த படம் தான் நம்ம ஜனநாயகன். ஸோ அவரோட கடைசி படம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பாலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. அவர் சினிமாவிலேருந்து ரிட்டையர்ட் ஆகுறது அது அவருக்கு லாஸ் இல்லைங்க, நம்ம கோலி சினிமாவுக்கு அது ஒரு பெரிய லாஸ். அட்லீஸ்ட் நம்ம தளபதி விஜய் லோகேஷ் கனகராஜோட எல்சியூ படங்கள்லையாச்சும் சின்ன சின்ன கேமியோ பண்ணாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் எனிவேஸ் இப்போ உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும் யாரு தமிழ்நாட்டில் நம்பர் 1 பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்கா இருக்காங்கன்னு. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிவடைகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க.